பிக் எஃப்எம் இந்த அவார்டு 2012க்கு இது வந்து ரொம்ப அதாவது நல்லா கஷ்டப்பட்டு உழைச்ச கலைஞர்களுக்கு வந்து எதிர்பார்க்குறதே வந்து பாராட்டுதல் தான். ஸோ அந்த பாராட்டுகள் வந்து கிடைக்கிற அளவுக்கு அந்த அவார்டு கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவார்டு வாங்கலைன்னா கூட உழைச்சவங்க, ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிக் எஃப்எம் அவார்ட்ஸ் வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இந்த வருஷம் நிறைய போட்டி போட்டுட்டு நிறைய சின்ன படங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதனை செஞ்சு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ புது டைரக்டர்ஸ், ஒரு சீசன் டைரக்டர்ஸோட அவங்க கூட காம்படிஷனில் இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு புது தலைமுறையே வந்துட்டுருக்கு இதில். அண்ட் பல சாதனைகள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். ஏன்னா அடுத்த வருஷம் இதோடு இன்னும் நல்ல படங்கள் எடுக்கணும். ஸோ நிறைய புது முகங்கள் வரணும். அண்ட் நிறைய நடிகர்கள், டைரக்டர்ஸ்கள் எல்லா ஃபீல்டுலேயுமே நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாகணும். ஸோ ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ரிலையன்ஸ் பிக் எஃப்எம் பிக் தமிழ் அவார்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருடம் என்னுடைய 2 திரைப்படங்கள், என்னோடய தயாரிப்பில் வந்த சாட்டை, என் இயக்கத்தில் வந்த கும்கி, இது ரெண்டுமே இதில் கலந்துக்குது. மற்றபடி எல்லா கலைஞர்களோட திரைப்படமும் இங்கே வந்திருக்கு. ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் அது நல்ல படமோ கெட்ட படமோ, அதாவது வெற்றி படமோ தோல்வி படமோ, உழைப்பு ஒன்று தான். அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதிரி விருதுகள் வந்து உத்வேகத்தை ஏற்படுத்தும். ஸோ என் சகோதர இயக்குநர்களும் நடிகர்களும் நிறைய விருதுகள் பெறணுன்றது என்னோட ஆசை. வணக்கம். பிக் எஃப்எம் விருது வழங்கும் நிகழ்ச்சி இது. இங்கே வந்திருக்கோம். இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் காடு மேடு எல்லாம் பார்க்காம இந்த ஒரு யானை என்ற ஒரு அற்புதமான விலங்கு சகோதரனோடு கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களை சந்தோஷப்படுத்தின அந்த விஷயம் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். எங்களது உழைப்பு இந்த மாதிரியான விருது வழங்குவதன் மூலமாக அங்கீகரிக்கப்படுது அப்படின்ற பொழுது எங்களுக்கு அடுத்த உழைப்புக்கு போவதற்கான உத்வேகமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த இடத்துல இந்த பிக் எஃப்எம் நாமினேட் பண்ண விருதுக்காக நாமினேட் ஆகியிருக்கோம். விருது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறோம். இருந்தாலும் இந்த நிலை வரை எட்டி வருவதற்கு காரணமாக இருந்த இந்த எங்களுடைய கேப்டன் திரு பிரபுசாலமன் அவர்களுடைய சார்பில் நானும் என் தம்பி ஒண்டியல் சார்பாகவும் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பிக் எஃப்எம் வருஷம் இந்த அவார்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ கோஸ் த்ரூ. ஸோ அதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் யாருக்கு அவார்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிவன். Hi viewers, this is Inia here. Big Tamil Entertainment Awards oda show நடந்துட்டிருக்கு. I am really excited that நான் உள்ள போனோம் இனிமே தான். அது மட்டும் இல்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்றேன். ஒரு சின்ன ஒரு ஃபோக்கிஷ் கைண்ட் ஆஃப் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஷோல நான் பிரசன்ட் பண்ண போறேன். And I am really excited that இன்னைக்கு வின்னர்ஸ் அவார்ட்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஈவெண்ட். டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டெலிவிஷன், ஃபிலிம், ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் பெரிய ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். என்னோட படங்களும் நீங்கள் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்கள். ஒரு கலைஞனுக்கு இன்றைக்குமே அவார்டு வாங்குறதுங்கிறது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். அதுவும் இன்றைக்கி பிக் எஃப்எம் அண்ட் ஜெயா டிவி கலந்து எனக்கு நாடக சேவைக்காக ஒரு அவார்டு தராங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த நாட்டின் மிகப்பெரிய கலைஞர்கள் அத்தனை பேரும் நாடக மேடையிலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த முறையில் நானும் ஒரு நாடக கலைஞன்ற முறையில் எனக்கு ஒரு சிறந்த பரிசு தராங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றியை சொல்கிறேன். இன்றைக்கி பரிசு பெற நிறைய நடிகர்கள் இருக்காங்க. டிவி அந்த ஃபிலிம் எல்லாமே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது வந்து இந்த பரிசுங்கிறது ஒரு முடிவில்லை, ஒரு ஆரம்பம் தான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ், பீட்சா படத்தோட டைரக்டர். ஸோ இன்றைக்கி பிக் எஃப்எம் என்டர்டைன்மெண்ட் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் பீட்சா வந்து நிறைய கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஸோ ஹோப்பிங் டு வின் சம் அவார்ட்ஸ். ஆல்சோ விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் டு அதர் நாமினிஸ். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் எஃப்எம்மில் தமிழ் என்டர்டைன்மெண்ட் அவார்ட்ஸில் டெபியூட் டைரக்டர் அவார்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் கார்த்திக் சுப்ராஜும் ஷேர் பண்ணிக்கிறோம். பிஸா டைரக்டர். நிறையா டெபியூட் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதிலேருந்து இவங்க ஓட்டெடுப்பு மூலிமா பண்ணியிருக்காங்க. பிக் எஃப்எம்க்கு நான் ரொம்ப ஃபேன். அந்த எஃப்எம் நிறையா கேட்பேன். மெயினாக ஆர்ஜே பாலாஜி, ஓஃபியா இவங்களாம் வழக்கமாக எஃப்எம்மில் கலாய்ச்சிட்ருப்பாங்க எல்லா படத்தையும். நம்மளை கலாய்க்காமல் கூப்பிட்டு விருது தராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். வணக்கம். நான் தினேஷ் பேசுகிறேன். அட்டகத்தில் லீடாக நடித்தோம். பிக் எஃப்எம்மில் வந்து 2012
புது லீட் அதை நாமினேட் இன்னும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் நாமினேட் ஆகிருக்கேன். ஸோ தெரில என்ன ரிசல்ட்டுன்னு உள்ள போகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ப்ளேபேக் சிங்கர் ஆலப்ராஜு பேசுகிறேன். இங்கே சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கேன். நம்ம தமிழ் பிக் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட்ஸ் செரமனியில் எனக்கு பெஸ்ட் என்டர்டெய்னிங் சிங்கர் மேல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த லவ்லி கம்போசர்ஸ் ஹவ் கிவன் மீ லவ்லி சாங்ஸ் டில் டேட். ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஃபார் ஆல் தி அதர் வின்னர்ஸ் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டினியூ சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்பழகன் சாட்டை படத்துடைய டைரக்டர். இந்த மாதிரி பிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வளரும் கலைஞர்களுக்கு, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகமான ஒரு விஷயம். அதை வந்து இப்போ பிக் எஃப்எம் எடுத்து பண்ணுறாங்க. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும். இன்னும் நிறையா தேடி நல்ல விதமான அட்டெம்ப்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.